ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ காலையில் வந்துட்டு நாங்கள் 2 பேருமே காஃபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொள்ளு சூப் எடுத்துக்கிறோங்க. ஏன்னா 2 பேருக்குமே வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால வாரத்துக்கு 2 நாள் வந்து கொள்ளு சூப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜாரெல்லாம் வந்துட்டு டீப்பாக வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பூஜாரை வந்துட்டு டீப்பாக க்ளீன் பண்ணுவேன். நம்ம விளக்கேற்றும் போதெல்லாம் சும்மா லைட்டாக தொடச்சி எடுத்துருவேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா வீடெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமானும் விளக்கி வச்சுட்டேங்க. ஸோ நான் வந்து பூஜை சாமான்லாம் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க கழுவுவேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஜாமான்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அந்த 1 மந்த் நான் ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் அந்த மாதிரி நமக்கு பீரியட்ஸ் வர வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து என் கூட இருக்கும்போது ஒரு வாரம் அவள் கழுவா, ஒரு வாரம் நான் கழுவுவேன், அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ அவளும் கூட இல்லையா, அதனால் அவள் என்ன சொல்லிட்டானா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை செய்யாதம்மா, மாதத்துக்கு ஒரு தடவை நீ கழுவிட்டு சாமி கும்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ நானுமே அதுதான் என்னால் ஃபாலோ பண்ண முடியுது. அதனால் நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் அந்த வீடு துடைக்கும் போது வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து மஞ்சத்தூள், கல்லுப்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு துடைச்சிங்கன்னா நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் நம்ம வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்துட்டு நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பூஜை வேலை பண்ணும்போது நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நல்லா பொறுமையாக உட்காந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். எனக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா பார்த்து நமக்கு எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி பார்த்து நான் வந்துட்டு பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் நீங்கள் வந்து விளக்குக்கு எப்போ குங்குமம் வைக்கும் போதும் வந்துட்டு நீங்கள் வந்து ரெட் கலரில் வைங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூஜாரியே வந்து பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. மெரூன் வைக்கலாம், பட் மெரூன் வைக்கும் போது கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த ரெட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்பில் இருக்க மாதிரியே தெரியும். ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அந்த கலர் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து அப்படியே இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு மகாலட்சுமிக்கு போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ரெட் கலர் குங்குமம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மெரூன் தான் வச்சிட்ருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெட் வச்சு பாருங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே வந்து ரெட் கலர் தான் நான் வைப்பேன். நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் வருங்க, வராகி அம்மனை வந்துட்டு வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அந்த டவுட் இருந்தது. நிறைய வீடியோஸ் பார்த்து இந்த அம்மா மேலே ஆசைப்பட்டு நான் மனப்பூர்வமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கும் போது கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம், கெட்டது நடக்கும் போது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டோம் நினைக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். என்னோடய சேனலை பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் நான் பாபாவோட டிவோட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பாபாவை வந்து நான் மனப்பூர்வமாக என்னோடய உயிராக நேசிக்கிறேன். ஒவ்வொரு நேரத்துலேயும் வந்து அவர் என் கூட இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறதுனால தான் என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. நான் நினச்சதெல்லாம் வந்து அதை விட பல மடங்கு வந்து எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ வந்துட்டு நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்களோ அந்த சாமியை வந்து மனப்பூர்வமாக நம்பிக்கையோட சாமி கும்பிடுங்க, அதுவே வந்து போதும். அண்ட் முக்கியமாக இன்னொன்று, டெய்லி வந்து உங்களால் காலையில் விளக்கேற்ற முடியலனாலும் சரி, ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்து விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றி 2 ஊதுபத்தியோ இல்லைனா கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ ஏற்றி வைங்க. உண்மையிலே உங்கள் வீடு வந்து தெய்வீகமாக இருக்கும். எங்கே வந்து நல்ல தெய்வீகமான மனம் வருதோ அங்கே வந்து கடவுள் வந்து நிறைந்திருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை செஞ்சு பார்க்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏதோ ஒரு மாற்றம் வீட்டில் இருக்குல்ல அப்படின்னு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடு வந்து சின்னதோ பெருசோங்க, நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது, விளக்கேற்றி வைக்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி செய்யும் போது எனக்கே வந்து மனசுக்கு வந்து ஒரு கோயிலில் இருக்க மாதிரி ஃபீல் வரும். அண்ட் முக்கியமாக வந்து நம்ம கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்கணும்னா நீங்கள் அந்த தசாங்க பொடின்னு ஒன்று நாட்டு மருந்து கடையில் விற்கிது. ஸோ அது வந்துட்டு நீங்கள் வாங்கி அதில் ஒரு கோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி கவுத்திட்டு அதில் வந்துட்டு நம்ம தீப்பெட்டி வந்து பற்ற வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுலேருந்து ஒரு புகை வரும் பாருங்களேன், வீடே நறுமணமாக இருக்கும். உண்மையிலே கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் நான் வந்துட்டு பர்சனலாக நான் வந்து ஃபீல் பண்ணுறத உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மோஸ்ட்லி கடவுள்கிட்ட என்னங்க வேண்டிக்கிறோம், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எங்களுக்கு கடன் எதுவும் வரக்கூடாது, இல்லைனா நாளைக்கு இந்த சொத்து வாங்கணும், நாளைக்கு இது வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்னு நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே, நானுமே வந்துட்டு அப்படி தான் ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையே மிகப்பெரிய வாழ்க்கைங்க. ஏன்னா வந்துட்டு இருக்க இடம் இருக்குது, சாப்பிட்ற
சாப்பாடு இருக்குது, உடுத்த துணி இருக்குது. இதை விட நமக்கு என்ன வேணுங்க? இந்த ரோட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தார் ஷீட்டில் ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 குழந்தைங்கள வச்சுட்டு மழைக்கு கூட ஒதுங்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? நான் முக்கியமாக என்னோடய குழந்தைங்களுக்கு இதை காமிப்பேன். பாரு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நமக்கு இதாவது கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே வந்து இருக்கிறத நிறைவாக ஏற்றுக்கோங்க. ஸோ அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே புலம்பாதீங்க. அதே மாதிரி நிம்மதியான வாழ்க்கையை தேடி போகாதீங்க. நிம்மதியான வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சிக்கணும். எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கிட்டாலே போதும். கடன் இல்லாமல் நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் இதை அடிக்கடி சொல்லுவார். கையளவு இல்லைனாலும் கடுகு அளவாவது நம்ம வந்து உதவி பண்ணணும். ஏன்னா தர்மம் வந்து தலை காக்கும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அது வந்து நிறைய இடத்துல வந்து உதவியாக இருந்திருக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு பால் வாங்க கூட முடியாது ஒரு சில நேரத்தில். அதாவது நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலைமையில இருந்து இப்போ வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்கோன்னா அது வந்து தர்மம் மட்டும்தாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். இல்லைன்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். முக்கியமாக இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுற தர்மம் தான் உண்மையான தர்மம் நான் சொல்லுவேன். இது பர்சனலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாஜ் வில்லிங்டன் ஹோட்டலில் வந்து ஹஸ்பண்டோட கம்பெனியில் வந்துட்டு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ வந்த உடனே ஃபேமிலியாக பிக் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அவரும் எடுத்துகிட்டு இப்போ பிரேமா அவரும் எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், என்டர்டெயின்மெண்ட்லாம் இருந்தது. ரொம்ப ஜாலியாக நாங்கள் அந்த டேவை வந்து என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனா தான். ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக எல்லாத்துக்கூடயே பேசினாங்க. ஸோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மையிலே கலக்கிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஸோ எல்லாரும் எப்படி வந்து எந்துவாக ஆடுறாங்க பாருங்கள், அவங்க கூட அவங்களும் ஆடுறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்பான ஷோலாம் இருந்தது. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களையுமே வந்துட்டு ஸ்டேஜில் கூப்பிட்டு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். உங்கள் பேர்? ஓகே, கல்யாணமாக எத்தனை வருஷமாகுது? 20 வருஷமா? 20 வருஷத்துல வந்து நிறைய நேரம் வெளியில் வேலைன்னு இருக்காரா, வீட்டில் நிறையா இருக்கு? நெக்ஸ்ட் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. சரி, அதுக்கப்புறம் கேட்டு நீங்கள் போய் அடி வாங்கக்கூடாதுல்ல, அதனால வந்து ஒரு டைம் அப்படி என்ன சார் வந்து உங்களுக்கு லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. நான் மாதிரி இப்படி நின்னா வராது சார். அது மேபி உங்கள் பொண்டாட்டியோட பிரைட்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, சொல்லுங்கள். 20 வருஷமாக நீங்கள் வந்து வேலை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம கவனிக்கிறதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? காதல் 20 வருஷ காதல் நீங்கள் வந்து இப்படி சொல்ல விட்டுருக்கீங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா? மொமெண்டன் அழகா ஒரு ப்ரப்போசல் 2 லைன் பாருங்க. விழுந்து போகிறதெல்லாம் வேணாம், நான் அதெல்லாம் கேட்க போடல. பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, அதெல்லாம் என்ன இங்கே வேற முன்னாடி கூட்ட வர முடியுங்க. வாங்க, அழகா ஒரு 2 லைன்ல அன்பே எப்படி சார் லவ் பண்ணீங்க? அப்போ ஆங்கர் வந்து வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா பேசுவேன், எல்லாத்துக்கிட்டையும் நல்லா மிங்கிள் ஆகிடுவேன். ஸோ அவர் வந்து ரொம்ப கூச்சப்படுவார். அதுவும் ஸ்டேஜில் ஏறி வந்துட்டு நீங்கள் வந்து லவ் ப்ரப்போசல் சொல்லுங்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் எப்படி காதலிச்சிங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல அவங்களால. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது அன்றைக்கி டேவே. அட்லீஸ்ட் ஒரு சின்ன டான்ஸாவது ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்மா ஒரு சுற்றணும் பாருங்கள். அப்புறம் நான் சொல்லி சரி சின்னதாக ஒரு டான்ஸாவது ஆடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சும்மா ஒரு சுற்றணும். ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ நேரம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, சின்னதாக ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் அந்த டே போச்சு. ஸோ அவ்வளோதாங்க, அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடி முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து சாப்பிட கிளம்பிட்டோம். சூப்பராக வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுட்டும் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.